முத்து நேராக மீனா கிட்ட போயிட்டு, இன்னைக்கு உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. சீதா சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் மாப்பிள்ள வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்கணும்னு சொன்னால, நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு பொண்ணு பார்க்கவும் வர சொல்லியிருக்கேன். அதனால் நீ கிளம்பி நேராக இன்னைக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஸோ டக்குன்னு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா இருந்துட்டு, ஐயோ இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? சீதா மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் மீனா சண்டை பிடிக்காங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, நான் சீதா கிட்டேயே சொல்லிட்டேன். சீதாவும் மாப்பிள்ளைய வர சொல்லிட்டா. சரியா? இப்போ சீதாவுக்கே சம்மதம் தான். அதனால நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிடுறாரு. இப்போ மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. சீதா எப்படி வர சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பா? ஒருவேளை வந்ததுக்கப்புறம் உண்மையை சொல்லுவோன்னு நினச்சிருப்பாளா? இல்லைன்னா சீட்டு போட்டதில் இது ரிஜிஸ்டர் மேரேஜ் பற்றி சொல்ல வேண்டான்னு வந்துச்சுல, அதனால வேண்டான்னு சொல்ல வேண்டான்ட்டு பேசாமல் இருந்துட்டாளோ? இப்போ என்ன பண்ணுறது? அவளேன்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரட்டும்னு சொல்லிட்டா, எப்படி எந்த தைரியத்தில் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து ஸ்ருதி மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் மீனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல், ஏன்னா அவங்க தான் வேறு ஞாபகத்தில் இருக்காங்கல்ல, அதனால் எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. ஸ்ருதி போயிட்டு மீனா பக்கத்தில் போயிட்டு, என்னாச்சு மீனா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ தான் வாங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, இவ்வளோ நேரமாக உங்களை நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், உங்களுக்கு காது எதுவும் கேட்காம போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சிரிக்கிறாங்க. உடனே மீனாவோட கண்ணெல்லாம் கலங்குது. என்னாச்சு மீனா, எதுக்கு அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ தான் என் தங்கச்சியை பற்றி தான் நினச்சி, தங்கச்சியோட வாழ்க்கையை பற்றி தான் நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே என்னாச்சு, சீதா லவ் பண்ணுற விஷயமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், சீதாவுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் இவர் வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கிறாரு. அதனால தான் சீதாவுக்கு என்ன பண்ணுறது, என்ன முடிவு இருக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வைக்கிறது தானே நல்லது. இப்போ நாங்கள் லவ் பண்ணி தான் ரவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தான் அந்த கல்யாணத்தை கூட முடிச்சு வச்சீங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனா நான் ஒன்றும் உங்களை கல்யாணம் முடிச்சு வைக்கல இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி மீனா, நாங்களாக முடிச்சுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் தானே அதை சைன் பண்ணீங்க. இப்போது நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். அதே மாதிரி தான் சீதாவும் நல்லா தான் இருப்பாங்க. பேசாமல் நீங்கள் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கேருந்து விஜயா இது நல்ல விஷயந்தான். ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவ தான் கல்யாணம் பண்ணி வைப்பா, பெற்றவங்க கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலையப்பா கொஞ்சம் நேரம் நீ வாயை மூடுறியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், என் வாயை அடைச்சிருங்க, அவள் என்ன பண்ணாலும் எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு தான் அண்ணாமலையப்பா சொல்கிறாங்க, அது ரொம்ப தப்பு ஸ்ருதி. என்னதான் இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா, பெரியவங்க கிட்ட சொல்லி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையப்பா சொல்கிறாங்க. அதுக்கு தான் அங்கிள் முத்து விடவே மாட்டேன்றார்ல, அப்புறம் எப்படி அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க? பேசாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, உடனே இந்த காலத்தில் எல்லா பெண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. எல்லாருமே பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கல, வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா பிடிச்ச பையனோட ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை இப்போ சொல்கிறாங்க, சீதாவும் மீனாவும் அப்படிப்பட்ட பொண்ணுங்க கிடையாது. பெரியவங்களுக்கு எப்பயுமே மதிப்பு மரியாதை தர்றவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பற்றின ஏதாவது ஒரு கான்செப்ட் வரும் அப்படி சொல்லி தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு தான் நினைக்கிறேன். சரி, என்னதான் நடக்குன்ட்டு சீதா வீட்டுக்கு, அதாவது சீதாவை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க இல்லையா, அங்கே மீனா போகிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி நமக்கு பெரிய மண்டை வலி, தலை வலியே வந்துடும் போல இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஸ்ருதி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இந்த வீட்டில் இருந்து முதல்ல ஸ்ருதியை வெளியேற்றணும்னா, இந்த முத்துவையும் மீனாவையும் கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ண வைக்கணும். அதாவது தெளிவாக சொல்லணும்னா, ஸ்ருதிக்கு மீனாவை சுத்தமாக பிடிக்காத மாதிரி ஆக்கணும். இவங்க 2 பேரையும் எதிரிகளாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 2 பேருமே அடித்து பிடிச்சிட்டு கிடப்பாங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக ஸ்ருதி கிட்ட விஷயத்த சொல்லி இந்த வீட்டை விட்டு கிளப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஹோட்டல் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? உங்கள் அம்மா உங்களுக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்வாங்க. யாராவது
பெத்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தானே நினைப்பாங்க. அதைத்தான் உங்க அம்மாவும் நினைக்கிறாங்க. ரவி வந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ரவியேன்னு சரி பொண்டாட்டி சொல்றாளே அப்படின்னு கேட்டு உங்களுக்கு கூட ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கு வந்தாலும், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், இந்த முத்து வந்து கண்டிப்பாக உங்களை ஹோட்டல் ஆரம்பிக்க விட மாட்டாரு. வேணா பெட் கட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க.